வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் கவலை அளிக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து களம் காண தயார். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியீடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கபுரணி அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டில் காளைகள் முற்றியதில் பார்வையாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் கவலையளிப்பதாகவும் பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் கன்னட பிரதமர் மார்கானி உடனான செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்பொழுது உலகில் பல்வேறு பதற்றங்கள் நிலவும் சூழ்நிலைகள் இந்தியாவின் நிலைப்பாடு எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது. அமைதி மற்றும் நிலத்தன்மையை பேணுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் அழைப்பு விடுத்து வருகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் 2 ஜனநாயக நாடுகள் ஒன்றிணைந்து நிற்கும் பொழுது அமைதிக்கான குரல் இன்னும் வலுவடைகிறது என்றும், மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மூலம் அனைத்து பிரச்சனையும் தீர்க்க இந்தியா எப்பொழுதும் ஆதரவளிக்கிறது என்றும், உலக நாடுகளில் உள்ள அனைத்து இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து நாடுகளுடனும் நாங்கள் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவோம் என்றும், வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து களம் காண தயாராக இருப்பதாக பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. ஈரானின் பழிவாங்கும் ராணுவ நடவடிக்கைகளை முறியடிக்க அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 3 நாடுகளும் தங்கள் சொந்த நலன்களையும் தங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளன. போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலைகள் அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஒப்புக்கொண்டதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே நடந்த மஞ்சுவிரட்டில் காளைகள் முற்றியதில் பார்வையாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அடுத்த அரளிப்பாறையில் அமைந்துள்ள பாலதண்டாயுதபாணி கோவில் விழாவை நடைபெற்ற மஞ்சுவிரட்டில் 500 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முற்றியதில் மஞ்சுவிரட்டில் பார்வையாளராக நின்று கொண்டிருந்த வடமாநிலத்தவர் உட்பட 3 பார்வையாளர்கள் உயிரிழந்தனர். இதில் ராமநாதன், சுந்தரராஜ், வடமாநில தொழிலாளி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவில் விழாவை ஒட்டி நடந்த மஞ்சுவிரட்டில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 24 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் கட்டோல் தெக்சிலில் உள்ள ரவுல்கானில் சுங்கம் மற்றும் வெடிப்பொருள் உற்பத்தி செய்யும் SPL எனர்ஜி நிறுவன தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 24 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெடிவிபத்து தொடர்பாக SPL எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தின் 21 இயக்குநர் மற்றும் பங்குதாரர்கள் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ள நிலையில் 9 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகிவிட்டதால் அவர்களை அடையாளம் காண குடும்ப உறுப்பினர்களின் மாதிரிகள் DNA சோதனைக்காக எடுக்கப்பட்டு வருகின்றன. வெடிவிபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டுள்ளார். புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் CMDA சார்பில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டம் அறிவித்து ரூபாய் 4000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்திட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் RK நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் ரூபாய் 19 கோடியே 70 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிப்பிடிக்கப்பட்ட விளையாட்டு அரங்கத்தை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
அதைத் தொடர்ந்து சிஎம்டிஏ சார்பில் ரூபாய் 21 கோடியே 95 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தண்டையார்பேட்டை பேருந்து நிலையத்தையும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் 33 கோடியே 82 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட தண்டையார்பேட்டை மின்சார பேருந்து பணிமனையையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் ரூபாய் 1627 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாவது கட்டமாக 750 மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 7 பேருந்து பணிமனைகளை மேம்படுத்தவும் புதிதாக 6 பணிமனைகள் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டு வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதிதாக மின்சார பேருந்துகளை கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ராயபுரம் கல்லறை சாலைகள் RSR மருத்துவமனை அருகே ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் மாநகராட்சி நிதியாக ரூபாய் 10 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருமண மாளிகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சிவசங்கரன், சென்னை மாநகர மேயர் பிரியா, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் RT சேகர், எபிரேசன், IG மூர்த்தி, சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், திமுக பகுதி செயலாளர்கள் லட்சுமணன், ஜெபதாஸ் பாண்டியன், சுரேஷ், செந்தில்குமார், சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டாட்சி துணை ஆணையர் கட்டா ரவி தேஜா, போக்குவரத்து கழக அதிகாரிகள், திமுகவினர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவர் மகன் கௌதமி சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் மீதான செம்மண் குவாரி வழக்கில் ஏப்ரல் 2ஆம் நாள் தீர்ப்பளிக்க உள்ளதாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பூத்துறையில் உள்ள செம்மண் குவாரியில் அனுமதித்த அளவை விட அதிகமாக 2,64,644 லோடு லாரிகளில் செம்மண் அள்ளியதன் மூலமாக அரசிற்கு 28 கோடியே 36,40,600 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் இப்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி, அவர் மகன் கௌதம சிகாமணி, ஜெயச்சந்திரன், ராஜ மகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் ஆகியோர் 8 பேர் மீது 2012ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட லோகநாதன் ஏற்கனவே இறந்துவிட்டார். இவ்வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளின் விசாரணை கடந்த அக்டோபர் மாதம் முடிவடைந்தது. 57 சாட்சிகளில் 30 பேர் அரசு தரப்பிற்கு பாதகமாக சாட்சியம் அளித்துள்ளனர். இந்நிலையில் இவ்வழக்கு இன்று மீண்டும் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்தன. இந்த வழக்கில் ஏப்ரல் 2ஆம் நாள் தீர்ப்பளிக்க உள்ளதாக மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி அறிவித்துள்ளார். திமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாண்டிச்சேரியிலும் ஒரு பொது தொகுதியும் 2 தனி தொகுதியும் வேண்டும் என்று கோரியுள்ளோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், VCக பொதுச் செயலாளர் ராஜ்குமார் மற்றும் சிந்தனை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரை மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழ்நாடு மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்ற புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனமுவந்து கேட்டுக்கொண்டார்கள் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக சிறப்பான முறையில் அரங்கேறியுள்ளது. பேச்சுவார்த்தையில் எந்த தோய்வும் இல்லை. பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்று நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்றும் எங்கள் பங்களிப்பிற்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளோம் என்று பாண்டிச்சேரியிலும் ஒரு பொது தொகுதியும் 2 தனி தொகுதியும் வேண்டும் என்று கோரியுள்ளோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்கிற அந்த புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். திமுக தரப்பில் எங்கள் கருத்துக்களை
கேட்டுக்கொண்டார்கள். தலைவரோடு இது குறித்து விவாதித்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில், சிறப்பான முறையில் நடந்தேறி இருக்கிறது. கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் உள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் நாளை நடக்க இருக்கும் சந்திர கிரகணத்தை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் இலவசமாக கண்டுகளிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முழு நிலவு நாளில் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. நாளை இந்த அரிய நிகழ்வு நிகழும் நிலைகள் இதை கண்டுகளிக்க கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து வானியல் வல்லுநர் கிறிஸ்பின் கார்த்திக் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது நாளை மாலை 6:30 மணி முதல் 6:45 மணி வரை கிரகணம் நிகழும் என்றும், வானம் தெளிவாக தென்பட்டால் இதை வெறும் கண்களால் கூட பார்க்கலாம் எனவும், இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கிறிஸ்பின் கார்த்திக் தெரிவித்தார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல லூனார் எக்லிப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன், பூமி, நிலா, இதுலேருந்து சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே பட்டு பூமியோட ஷேடோ வந்து நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலாவில் விழும்போது அது வந்து லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்பான ரேஸ் இருக்குது. ஒன்று வந்து டைவர்ஜிங்காக போகும், இன்னொன்று கன்வெர்ஜிங்காக வரும். ஸோ இந்த டைவர்ஜிங்கில் மூன் வந்து என்ட்ரு ஆகும்போது பெனும்பரல் எக்லிப்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், லைட்டர் ஷேடோ. இது வந்து டார்க் ஷேடோ, அம்பரல் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அம்பரல் எக்லிப்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கைக்கு 6:30க்கு தான் தெரியும். அப்போ தான் மூன் வந்து ஹொரைசான்லேருந்து மேலே வரும், அது வரைக்கும் பிலோ ஹொரைசானில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த பார்ஷியல் எக்லிப்ஸ், அதாவது அம்ப்ரா ரீஜியனில் உள்ளதை பார்க்கலாம். அதே போல் இது 6:47 வரைக்கும் அந்த பார்ஷியல் எக்லிப்ஸ் முடிஞ்சிடுது. அப்புறம் பெனும்பரல் எக்லிப்ஸ், இது வெளியே போகும்போது லைட்டர் ஷேடோவில் வந்து கிட்டத்தட்ட 7:59 ஒரு 8 o'clock வரைக்கும் தெரியும். இது வந்து நம்மளுடைய கொடைக்கானல் ஸ்கைலையும் எல்லாரும் பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் திருவள்ளக்குறிச்சி பிரிவு பாதையில் நேர்ந்த கார் விபத்தில் திரைப்பட நடிகை தேவி பிரியா உயிர் தப்பிய நிலையில் அவரின் ஓட்டுநர் நிகழ்விடத்திலே உயிரிழந்தார். சென்னை ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த தேவி பிரியா என்பவர் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகிறார். இவர் ஞாயிற்றன்று சென்னையிலிருந்து காரில் தேனியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார். காரை சென்னை ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த முத்து கணேஷ் ஓட்டி சென்றார். இவர்களுடன் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சேர்ந்த திவாகர் என்பவரும் சென்றார். இவர்கள் சென்ற கார் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருவள்ளக்குறிச்சி பிரிவு பாதை பகுதியில் வந்தபொழுது டயர் பஞ்சரானதால் காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு ஓட்டுநர் முத்து கணேஷ் டயரை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் முத்து கணேஷ் நிகழ்விடத்திலே உயிரிழந்தார். அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த அரவிந்த் காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் காரை விட்டு இறங்கி நின்று கொண்டிருந்த நடிகை தேவி பிரியா காயமின்றி உயிர் தப்பினார். இந்த விபத்து குறித்து பாடலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் குமராட்சி தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை சார்பில் தீத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் குமராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் குமராட்சி தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத்துறை சார்பில் தீத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் குமராட்சி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் முரளி தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் கோபிநாத், செந்தில்குமார், ராகுல்ராஜ், சந்தோஷ், சந்துரு ஆகியோர் பங்கேற்று அவசர காலங்களில் துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுவது குறித்து பள்ளி மாணவர்களிடையே செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், பெற்றோர், ஆசிரியர் சங்க தலைவர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், பள்ளி மேலாண்மை குழு தலைவி, பள்ளி சார்ந்த ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிமெண்ட் சாலை அமைக்க நிதி ஒதுக்கிய தமிழக முதலமைச்சருக்கு வடமாம்பாக்கம் கிராம பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் வடமாம்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செந்தில் நகர், கருமாரியம்மன் நகர், சீனிவாசன் நகர், நாகாலம்மன் நகர் உள்ளிட்ட 4 இடங்களில் பெரிய அர்ப்பன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 40 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பூமி பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ், துணைத் தலைவர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை துவங்கி வைத்தனர். இந்நிலையில்
சாலை அமைக்க முயற்சி எடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நிதி ஒதுக்கிய தமிழக முதலமைச்சருக்கு 30 ஆண்டுகளாக சிமெண்ட் சாலை கேட்டு வந்த பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை மரத்தில் தூக்கிட்ட சம்பவத்தில் காங்கிரஸ் கட்சியினர் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜகவினர் கோட்டாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுரைக்கு வந்தபொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டதி மேல்நிலைப் பள்ளியின் எதிர்ப்புறத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சிலையின் அருகே உள்ள மரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உருவ பொம்மையை தூக்கிலிட்டு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரதமர் நரேந்திர மோடி உருவ பொம்மையை அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து தகவலறிந்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்று திரண்டு ராஜீவ்காந்தி சிலை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை தூக்கிலிட்ட காங்கிரஸ் கட்சியினர் 20 பேரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து காவல்துறையினர் ஒரு நபரை மட்டும் கைது செய்து சாலை மறியலை கைவிட செய்தனர். இதனிடையே 150க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கோட்டாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவ பொம்மையை தூக்கிலிட்ட காங்கிரஸ் கட்சியின் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், வழக்கு பதிவு செய்யாத நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பாஜகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று பாஜகவினர் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி தெரிவித்தார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வருவாய்த்துறை ஊழியர்களிடம் தனது நிலத்தின் பிரச்சினை தொடர்பாக கேள்வி எழுப்பிய விவசாயியை வருவாய்த்துறையினர் ஊழியர்கள் சேரால் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்து மேட்டூர் பகுதியை சேர்ந்த விவசாயி சாமுவேல் என்பவர் தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் தனது இடம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக மனு கொடுக்க வந்தார். அதனைத் தொடர்ந்து 7வது நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வருவாய்த்துறை ஊழியர்கள் அருகே சென்ற சாமுவேல் பேசினார். அப்பொழுது கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தனது இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த நபர்களிடமிருந்து தனது நிலத்தை மீட்க கோரி மனு அளிக்க வந்த நிலையில் எந்த ஒரு விசாரணையுமின்றி தன்னுடைய நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் 2 நபர்களுக்கு மாற்றியது எந்த விதத்தில் நியாயம் என்றும், எவ்வளவோ மக்கள் நாள்தோறும் பாதிக்கப்படுகிறார்கள், அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசிடம் ரூபாய் 70,000 சம்பளம் வாங்கிக் கொண்டு போராட்டம் நடத்துகிறீர்களே என்று இது நியாயமா என்று விவசாயி சாமுவேல் கேள்வி எழுப்பினார். உடனே அங்கிருந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் கோபமடைந்து சாமுவேலை ஒரு முனையில் வசைபாடியதோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்த சேரால் சாமுவேலை அடிக்க பாய்ந்தனர். அப்பொழுது அங்கிருந்த காவல்துறையினர் சாமுவேலை அப்புறப்படுத்தினர். தன்னுடைய அடிப்படை பிரச்சினைக்காக கேள்வி எழுப்பிய பொதுமக்களின் ஒருவரை வருவாய்த்துறை ஊழியர்கள் தாக்க முயன்ற சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க. 5 நம்பரா இருக்குது, 2 பேரா வச்சிருக்காங்க. அது 40 சென்ட் இடம். மேலக்கடையம் கிராமம். சொத்து மேலக்கடையம் கிராமம். நான் இருக்கிறது கடையம் பெரும்பத்து 1ல இருக்கேன். இப்படி அநியாயம் பண்ணிட்டு என்னை வெளியே ஏற்றி தள்ளுதாங்க. மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நான் கேட்ட ஆவணத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்பா பேர் யோவான் இருக்கேன், நீங்கள் அது அப்போ வித்தது ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு அதையும் கொடுத்தாச்சு. உள்ள B செக்ஷனில் இருக்குது. என்னோட டாக்குமெண்ட் B செக்ஷனில் எல்லாத்தையும் இருக்குது. டாக்குமெண்ட் இருந்தால் அவங்க என்னை வெளியே பிடிச்சி தள்ளுதாங்க. மாவட்ட வருவாய் அலுவலர் கலெக்டர் சார் கூட கொஞ்சம் பரிந்து 40 சென்ட் இடம் மொத்தம் ஒரே பட்டா. இதை 2 பேருக்கு பிரிச்சுட்டாங்க. நம்ம வரலே 5 இருக்கு. இதை உங்களுக்கு 3 இவருக்கு 3. அப்போ கை யாருக்கு சொந்தம்னு எனக்கு இதான் கேள்வி. அது அவங்களே சொல்லணும். வேற யார் பேர்ல வேற ஆளு. ஒன்றுக்கு போலி டாக்குமெண்ட், ஒன்றுக்கு டாக்குமெண்டே இல்லை. அதுவும் அவர் தான் டிடி அருள்ராஜ் சார் தான் எடுத்து தர்றாரு என்கிட்ட. கரூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் மாற்றுத்திறனாளிக்கு வீடு ஒதுக்கியும் வழங்காமல் காலம் கடத்தியதால் வாராந்திர கூட்டத்தில் மனு அளித்த மாற்றுத்திறனாளி கொதிப்படைந்தார். கரூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த தங்கவேல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய மாவட்ட ஆட்சியராக ரவிக்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் முதல்கட்டமாக மாற்றுத்திறனாளிகளின் மனுக்களை நேரில் பெற்று உரிய ஆவணங்களை அதிகாரிகளுக்கு பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது காந்தி கிராமத்தை சேர்ந்த
கைகளும் கால்களும் செயலிழந்த மாற்றுத்திறனாளி பன்னீர்செல்வம் என்பவர் தனது மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்பொழுது மாற்றுத்திறனாளி பன்னீர்செல்வம் தனக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கேட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு விண்ணப்பித்து வீடு ஒதுக்கப்பட்டது என்றும், இருப்பினும் அதற்குரிய பங்களிப்பு தொகை 1,18,000 கட்ட வேண்டும் என வலியுறுத்தியதால் தன்னிடம் பணமில்லை என தெரிவித்தார். உடனே மாவட்ட ஆட்சியர் வங்கியில் கடன் வழங்க பரிந்துரை செய்தார். வங்கி நிர்வாகம் கடன் கொடுப்பதற்கு அரசு துறை அதிகாரிகள் சாட்சி கையொப்பமிட வேண்டும் என கூறிய நிலையில் தனக்கு 2 கால்களும் கைகளும் இல்லாத சூழ்நிலை, தான் யாரை அழைக்க முடியும் என்று கூறிய அவர், தமிழக முதலமைச்சர் மனு அளித்தால் அந்த மனுவை 100 நாட்களில் தீர்வு காண வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் அரசு துறை அதிகாரிகள் 3 வருடம் ஆகியும் எனக்காக வீட்டை ஒதுக்கி தராமல் காலம் கடத்துகின்றன எனவும், இதற்கு முன்பு இருந்த ஆட்சியர் தங்கவேல் முறையான நடவடிக்கை எடுக்காமல் ஏமாற்றியதாகவும், இன்று புதியதாக வந்த மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தனது மனுவை படித்து கூட பார்க்காமல் மனுவில் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து ஏற்க இயலாது என்றும், இன்னும் 1 வார காலத்தில் தனக்கு வீடு கொடுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறினால் தான் முதலமைச்சரை நேரில் சந்தித்து முறையிடப் போவதாகவும் மாற்றுத்திறனாளி பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கொடுத்து எனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. சாங்ஷன் லெட்டர் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுத்தாச்சு. எனக்கு பணம் இல்லை சுத்தமாக அப்படின்னு சொன்ன பிற்பாடு திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு வங்கி காந்திகிராம கிளையில் 1,18,000 கொடுக்க சொல்லி உத்தரவு விட்டாச்சு. அந்த கிளைம் மேனேஜர் என்கிட்ட கேட்டது தப்பான பொய்யான இதை கேட்டிருக்காங்க. அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவர் 2 பேர் சாட்சி கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. அப்போ சாட்சி கையெழுத்து எப்படி போடணும்னா, ரேஷன் கார்டு, ஓட்டு ஐடி கார்டு, ஆதார் எண்ணு, அவங்க வாங்குகிற பேங்க் பாஸ்புக் வரைக்கும் எனக்கு கொடுத்து 2 ஆளை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சாட்சி கையெழுத்து போடுனாங்க. என்கிட்ட 2 காலும் இல்லை, கையும் இல்லை. நான் போய் எப்படி யாரை கூட்டிகிட்டு வர முடியும்? அவங்க வந்து இவ்வளோ நாளாக இழுக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கவேல் ஐயா வந்து 30/10/2023 வருஷ கணக்கு பார்த்தா 4 வருஷம் 2 மாதம், நாலு கணக்கு பார்த்தா 2330 நாள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார் தங்கவேல் கலெக்டர். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் அதிக அளவில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்று நிலக்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கைலை ராஜன் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கைலன் ராஜன் தலைமையில் தொகுதி அளவிலான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கைலை ராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி என்பதால் 2 திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கிறது என்றும், இதனால் குடிநீர், பேருந்து நிலையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி இதுவரை 15% வளர்ச்சி கூட அடையவில்லை என்றும், எந்தவித பொருளாதார முன்னேற்றம் அடையவில்லை என்றும், விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் வசதி இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிலக்கோட்டை தாலுகாவில் பிரதான நீராதாரமான மஞ்சளாறை அழிந்துவிட்டனர் எனவும் வேட்பாளர் கைலை ராஜன் தெரிவித்தார். மேலும் பூக்கள் பழங்களை பதப்படுத்தும் நிலையம் அமைக்க வேண்டும், வத்தலகுண்டில் ஆண்கள் கலை கல்லூரி கொண்டு வர வேண்டும், வத்தலகுண்டு நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைகளை நவீன சிகிச்சை மருத்துவமனைகளாக மாற்ற வேண்டும், பண பொருளாதாரத்தை தவிர்த்து இயற்கை வளங்களை பயன்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் திமுக ரூபாய் 5,000 கொடுத்தாலும் பன்னீர்செல்வத்தை சேர்த்தாலும் எதுவும் மாறப்போவதில்லை என்றும், நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் அதிக அளவில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் என்றும் வேட்பாளர் டாக்டர் கைலை ராஜன் தெரிவித்தார். வந்தவாசி பகுதியில் காவல்துறையால் கைப்பற்றப்பட்ட 2 டன் ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் குப்பை கிடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தெற்கு, வந்தவாசி வடக்கு, தேசூர், தெல்லார், பொன்னூர், வடவணக்கம்பாடி, கீழ்கொடுங்கல்லூர் ஆகிய காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக பிடிப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் நீதித்துறை நடுவர் வி அரங்கசுவாமி, காவல்துறை கண்காணிப்பாளர் KC சதீஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் வந்தவாசி நகராட்சி குப்பை கிடங்கில் 2 டன் இடையிலான ஹான்ஸ் புகையிலை பொருட்களை தூய்மை பணியாளர்கள் கொட்டி அழித்தனர். திருவனந்தபுரம் ஆற்றிக்கால் பகவதியம்மன் ஆலயத்தில் பொங்கலிடும் பக்தர்களுக்கு தடையின்றி டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் VV ராஜேஷ் தெரிவித்தார்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் முடங்கியுள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் ஆலயத்தில் உலக பிரசித்தி பெற்ற பொங்கல் விழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு கேரளா, தமிழகம் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொங்கல் வைப்பதற்காக திருவனந்தபுரம் மாநகர பகுதியில் பெண்கள் குவிந்துள்ளனர். குறிப்பாக ஆற்றுக்கால் பகவதியம்மன் ஆலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதையடுத்து பொங்கல் விழா முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆற்றுக்கால் பகவதியம்மன் ஆலயத்தில் ஆய்வு மேற்கொண்ட திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் வி. ராஜேஷ் ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது திருவனந்தபுரம் மாநகர விழாவான ஆற்றுக்கால் பொங்கல் விழாவில் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பல்வேறு குறைகளை கண்டறிந்து பல மாதங்களாக திட்டமிடப்பட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது எனவும் கடந்த 15 நாட்களாக மாநகர பகுதிகளில் ஏற்பட்ட குடிநீர் தட்டுப்பாடு சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர பகுதிகளில் பக்தர்கள் பொங்கலிடம் 52 வார்டுகளிலும் டேங்கர் லாரிகள் மூலம் தடையின்றி குடிநீர் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி മേയർ வி. ராஜேஷ் தெரிவித்தார். നഗരത്തിൻ്റെ പല ഭാഗത്തും ടാങ്കുകൾ, വലിയ വാട്ടർ ടാങ്കുകൾ വെച്ച് വെള്ളം ശേഖരിച്ചിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് തന്നെ അത് ഏകദേശം തരണം ചെയ്യാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. യാതൊരു ആശങ്കയും വേണ്ട. പൊങ്കാലയിടാൻ പോകുന്നവർക്ക് അവർക്ക് കുളിക്കുവാനും അതോടൊപ്പം തന്നെ പ്രാഥമിക നിത്യങ്ങൾക്കും പൊങ്കാല അർപ്പിക്കുവാനും ഒക്കെയുള്ള വെള്ളം ടാങ്കറുകളിൽ വാട്ടർ ടാങ്കുകളുമായിട്ട് ശേഖരിച്ചിട്ടുണ്ട്. വാട്ടർ അതോറിറ്റി ഇടപെട്ട് പ്രശ്നങ്ങൾ പരിഹരിച്ചുകൊണ്ടിരിക്കും. ഇക്കൊല്ലം വരുന്നത് കൂടുതലായിട്ടാണ്, എണ്ണം കൂടുതലായിട്ടാണ് കാണുന്നത്. അത് മുൻകൂട്ടി കണ്ടുകൊണ്ട് തന്നെ എല്ലാ തയ്യാറെടുപ്പും നടത്തിയിട്ടുണ്ട്. എല്ലാവർക്കും വളരെ മനോഹരമായി നന്നായി പൊങ്കാലിടാനുള്ള എല്ലാ സൗകര്യവും മുൻ അനുഭവങ്ങളിൽ നിന്നും എന്തൊക്കെയാണ് ശ്രദ്ധിക്കേണ്ടതെന്നുള്ളത് നോക്കിയിട്ട് അക്കാര്യങ്ങൾ വളരെ 1.5 മാസം മുമ്പ് തന്നെ വിലയിരുത്തി കാര്യങ്ങൾ ചെയ്യും. ரோட்டரி இன்டர்நேஷனல் உரிய விருதான சேவை விருது பெற்ற JKN பழனிக்கு VIT பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். ரோட்டரி இன்டர்நேஷனல் உரிய விருதான தன்னலமற்ற சேவை விருது குடியாத்தம் கம்மன் கழக நிறுவனரும் ரோட்டரி மாவட்ட மேனாள் ஆளுநருமான JKN பழனிக்கு சமீபத்தில் வெளிநாட்டில் இன்டர்நேஷனல் ரோட்டரி சார்பில் விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் விருது பெற்ற JKN பழனிக்கு பாராட்டு விழா குடியாத்தம் RS சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் செல்வம், ரோட்டரி மூத்த தலைவர் அபிராமி, ராமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு விருது பெற்ற பழனிக்கு சேவை குறித்து பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கல்வியாளர் ராஜேந்திரன், மூத்த வழக்கறிஞர் பூபதி, அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு, மாவட்ட செயலாளர்கள் வேலழகன், அப்பு, பெங்களூர் விபாகரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், ரோட்டரி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே உள்ள சத்திரம் கருப்பூர் கிராமத்தில் ரூபாய் 3.5 கோடி மதிப்பீட்டில் ஐம்பொன்னால் வடிவமைக்கப்பட்ட ஆதி பராசக்தி சிலை 3 ராட்சத கிரேன்கள் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டு சேலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கும்பகோணம் அருகே உள்ள சத்திரம் கருப்பூர் கிராமத்தில் கோப்பை என்கின்ற ஸ்தபதி என்பவர் ரூபாய் 3.5 கோடி மதிப்பீட்டில் ஐம்பொன்னால் 38 அடி உயரத்தில் ஆதி பராசக்தி சிலையை கடந்த 4 ஆண்டுகளாக வடிவமைத்துள்ளார். ஆதி பராசக்தி சிலையை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்த திருஞான அடிகளார் இறந்துவிடவே சிலையை சேலத்திற்கு எடுத்து செல்வதில் காலதாமதமானது. தற்போது சிலைக்கான பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றதை அடுத்து 3 ராட்சத கிரேன்கள் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டு சேலத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தங்கம், வெள்ளி, செம்பு, துத்தநாகம், ஈயம் ஆகிய உலோக கலப்பினால் இந்த சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு ரூபாய் 10 கோடி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிலையை காண்பதற்கு ஏராளமானோர் சத்திரம் கருப்பூர் கிராமத்தில் குவிந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தனது தாயின் உயிர் பிரிந்த நிலையில் துயரத்தை அடக்கிக் கொண்டு மதுராந்தகம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு தேர்வு எழுத வந்த மனுஸ்ரீ துணிச்சல் பாராட்டுக்குரியது என ஆசிரியர்கள் உருக்கத்துடன் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள முதுகரை வசந்தபாடி பகுதியில் வசிக்கும் விவசாயி முருகதாசத்திற்கு கர்ப்பகம் என்ற மனைவியும் மனுஸ்ரீ என்ற மகளும் உள்ளனர். மனுஸ்ரீ மதுராந்தகம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகள் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த தாய் கற்பகம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்.
இந்நிலையில் இன்று அதிகாலை 5 மணியளவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தாயின் மறைவு செய்தி கேட்டு மாணவி மனுஸ்ரீயும் அவரது குடும்பத்தினரும் துயரத்தில் ஆழ்ந்தனர். இன்று தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் தனது தாயின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராகத்துடனும் தனது தந்தையின் ஆறுதலுடனும் தாய் இருந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டு மருதானந்தகம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு தேர்வு எழுத வந்த மனுஸ்ரீ துணிச்சல் பாராட்டுக்குரியது என ஆசிரியர்கள் உருக்கத்துடன் தெரிவித்தனர். இக்கட்டான சூழ்நிலையும் மனுஸ்ரீ காட்டிய இந்த மனவுறுதி மற்ற மாணவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது. ஆரணி அடுத்த கொளத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற தேரோட்டத்தை முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கொளத்தூர் கிராமத்தில் காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் என இரட்டை சிவாலயங்கள் அமைந்துள்ளது. இந்த ஆலயங்களில் வருடந்தோறும் வரும் மாசி மாதம் மகத்தன்று திருத்தேரோட்டம் சுவாமி வீதி உலா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இரட்டை சிவாலயத்தில் மாசி மாத மகத்தை முன்னிட்டு திருத்தேரோட்ட விழா நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக ஆராதனைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் திருத்தேரில் வீற்றிருந்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவங்கி வைத்தார். தேரோட்ட விழாவில் கொளத்தூர் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சிவபக்தர்கள் கலந்து கொண்டு சிவாய நம என கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரியர் மாணவர்கள் உட்பட மொத்தம் 33,137 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 117 தேர்வு மையங்களில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 14,119 மாணவர்களும் 15,512 மாணவிகளும் என மொத்தம் 29,631 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இதேபோன்று பூந்தமல்லி பார்வையற்றோர் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 16 மாணவர்கள் தேர்வு எழுதுவதுடன் திருநாவுக்கரசு என்ற மாணவன் தேர்வினை கணினி மூலமாக எழுதுகிறார். மேலும் 271 ஆசிரியர்கள் சொல்வதை எழுதுவதற்கான நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் 929 அரியர் மாணவர்களும் 436 மாணவிகளும் என மொத்தம் 1365 பேர் தேர்வினை எழுதுகின்றனர். மேலும் தனித் தேர்வுக்காக அமைக்கப்பட்டுள்ள 18 மையங்களில் 1110 மாணவர்களும் 1029 மாணவிகளும் 2ஆம் பாளையத்தவர்கள் என 2141 தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 33,137 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வினை கண்காணிக்கவும் காப்பி எடுப்பதை தவிர்க்கவும் 117 முதன்மை கண்காணிப்பாளர்கள், 117 துறை கண்காணிப்பாளர்கள், 12 கூடுதல் முதன்மை கண்காணிப்பாளர்கள், 250 பறக்கும் படையினர், 1750 அரை கண்காணிப்பாளர்கள், 271 சொல்வதை எழுதுபவர்கள் என 2517 ஆசிரியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரணி அடுத்த பூசுமலைக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலின் விழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு காளைகள் விடும் விழா நடைபெற்றது. விழாவில் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த காளைகளும், ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களை சேர்ந்த காளைகளும் என 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதையடுத்து வாடிவாசல் வழியாக திறந்துவிடப்பட்ட காளைகள் துள்ளி குதித்து ஓடின. அப்பொழுது மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கினர். விழாவில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களும் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் முதல் பரிசாக ரூபாய் 1,00,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 80,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 20,000 வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ், விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் திமுக நிர்வாகிகள் முதியோர் இல்லத்திற்கு இனிப்புகளுடன் உணவு வழங்கி கொண்டாடினர். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படியும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKP கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கீழமணக்குடி ஊராட்சியில் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகர் தலைமையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் 73வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து முதியோர் இல்லத்திற்கும் பொதுமக்களுக்கும்
இனிப்புகளுடன் காலை சிற்றுண்டி வழங்கினர். இதேபோன்று லால்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் திமுகவினர் பங்கேற்று திமுக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதையடுத்து பரங்கிப்பேட்டை ஆதிவரகர நல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள ஜாம்பியா பள்ளிவாசலில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியிலும் திமுகவினர் பங்கேற்று அதன் பின்னர் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே நடைபெற்ற போரில் உயிர் நீத்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் போர் நிறுத்தம் ஏற்படவும் திருநள்ளாற்றில் தர்மபுர ஆதீன ஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கோளாறு பதிகம் பாராயணம் நடத்தி வழிபாடு செய்தனர். ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் ஏராளமானோர் உயிரிழந்ததை தொடர்ந்து 3ஆம் உலகப் போர் ஏற்படும் என்ற அச்சம் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற தாக்குதலில் துபாயில் பலர் உயிரிழந்துவிட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பூர்வாங்க பூஜைகள் மற்றும் ஜோதிடர் மாநாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தர்மபுர ஆதீன ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்தர் பரமாச்சாரிய சுவாமிகள் வருகை புரிந்தார். இதையடுத்து ஆதீனத்தின் வேத பாடசாலையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் தர்மபுர ஆதீன ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு வளைகுடா போரில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டியும் கோளாறு திருப்பதிகையும் நெடுங்கலம் பதிகையையும் 108 முறை பாராயணம் செய்து வழிபாடு நடத்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் கவலை அளிக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து களம் காண தயார். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியீடு. சிவகங்கை மாவட்டம் சிங்கபுரணி அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டில் காளைகள் முற்றியதில் பார்வையாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.